அல்லாஹுடைய மகத்தான அல்லாஹ் இறைவனை நினைவு கூறுவோம் என்ற தலைப்பின் கீழ் எதுவெல்லாம் நினைவு கூறுதல் திக்ர் என்கிற செய்தியை நாம் விரிவாக பார்த்து வந்தோம். திக்ர் என்ற சொல்லிற்கு வெறும் சில சொற்களை மாத்திரம் சொல்லுதல் என்ற கருத்து வைத்து விடாமல் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதை நாம முந்தைய கடந்த கால நாட்களில் நம்ம பார்த்தோம். திக்ர் என்ற வார்த்தை விரிவான பொருள் கொண்ட அம்சம். நம்முடைய நம்பிக்கைக்கு திக்ர் என்று சொல்லப்படும். ஈமானுடைய 6 அம்சங்களுக்கும் திக்ர் என்று சொல்லப்படும். இஸ்லாம் என்ற நல்லறங்களுக்கெல்லாம் திக்ர் என்று சொல்லப்படும். தனித்தனியா ஒவ்வொரு அமல்களையும் சொல்லி திக்ர் என்று சொல்லப்படுவதற்கான ஆதாரங்கள் ஹஜ்ஜி, உம்ரா, ஜக்காத்து இப்படியான அமல்களுக்கு திக்ர் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று நல்லதை சொல்வதற்கும் திக்ர் என்ற சொல் பயன்படுத்தப்படுது, தீயதை சொல்வதற்கும் பயன்படுத்தப்படுது, வரலாறுகளை சொல்வதற்கு பயன்படுது. முந்தைய வேதங்களையும் நபிமார்களுடைய வேதங்களையும் நம்முடைய குர்ஆனையும் திக்ர் என்ற சொல் சொல்லுது. அந்த பிறப்பு முதல் இறப்பு வரை வகையில் சொல்லப்படுகிற எல்லா நன்மையான காரியங்களும் இறை நினைவை பெற்றுத்தரக்கூடிய காரியம்தான். அது எல்லாமே திக்ர் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை பார்த்தோம். அதிகமான ஆதாரங்களை நம்ம அதில் பார்த்துட்டோம். கடைசியாக நேற்றைய தினம் முதல் வார்த்தை திக்ர்களை எப்படி சொல்றது, அதுக்கான சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். வார்த்தை திக்ர்களை சொல்றதா இருந்தால் கூட வெறுமனே திக்ர்களை சொல்லாம நம்முடைய பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். வெறுமனே சொன்னாலும் நன்மை கிடைக்கும், நன்மை கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. வெறுமனே சொன்னாலும் நன்மை கிடைக்கும். பொருளை உணர்ந்து சொல்கிற பொழுது அது ஒரு மனசுல ஒரு ஆழமான ஒரு பதிவை தரும், நிம்மதியை வழங்கும். இந்த திக்ர் நிம்மதியை தரணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஒரு மன அமைதியை தரணும். திக்ருடைய நோக்கமே மன அமைதி தான். அப்ப பொருளை உணர்ந்து சொல்ல போகும்போது இந்த பொருளோடு நம்ம திக்ரு செய்யும் போது வார்த்தைகளை அரபி சொற்களை சொல்லும் போது மனசுல ஒரு ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அகத்துல ஒரு ஒரு சாந்தம் கிடைக்கும். இதைத்தான் அல்லாஹ் இஸ்லாமுக்கு சொல்றான். அதே மாதிரி சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, வெடிச்சத்தமா சொல்லிடக்கூடாது, மனதிற்குள் நினைத்து விடக்கூடாது. சொன்னாதான் செல்லும். சும்மா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. வார்த்தைகளை சொன்ன இடத்தை நினைக்க கூடாது என்பதையெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி வார்த்தை திக்ர்ல மிகச்சிறந்த திக்ர், முதலாவது திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமா தய்யிபாவா. லா இலாஹா இல்லல்லாஹ் முதல் திக்ர். அஃதலுஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ். ஈமான் என்பது 70 அல்லது 60 கிளைகளை கொண்டதாகும். அதில் முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ். ஒருவரை முஸ்லிம் மூமின் என்று அளந்து பார்க்கக்கூடிய முதல் திக்ர் அதான். ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள வர்றாருன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமா ஷஹாதாவை சொல்லித்தான் உள்ள வரணும். அப்ப இது ஒரு சிறந்த திக்ராக இருக்குது. இதை வெறுமனே சொல்லக்கூடாது, அர்த்தத்தை விளங்கி சொல்லணும். லா இலாஹா இல்லல்லாஹ்னு முட்டையா சொல்வதை விட அர்த்தத்தோடு பொருளோடு சொல்லணும் அப்படின்னா அது கொள்கையை விளங்குவதற்கு போதுமான செய்தியா இருக்கு. கடவுள் ஒருவன் என்பதை அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் போது நமக்கு என்ன செய்யுது, ஒவ்வொருவரையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கு. மற்ற வார்த்தைகளும் பொருளோடு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை நமக்கு என்ன செய்யுது, நினைவுபடுத்தும். கதா அஃப்லஹ மன் ஸக்கா மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. யார் தன்னை தூய்மைப்படுத்தினாலோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் தன்னுடைய இரட்சகனை பெயரை துதித்து திக்ர் செய்து ஃபஸல்லா அவர் தொழுகின்றார் என்று அல்லாஹ். அப்போ இரட்சகனின் பெயரை சொல்லி தொழுதார். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லி அவர் தொழுவாரானால் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்றார். லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறதுக்கு குர்ஆன் நமக்கு பல்வேறு வடிவங்கள்ல சொல்லியிருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் 5 கடமைகள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அங்கே ரசூலா அடிப்படையா இதுதான் சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்து, ரமலான் மாதத்தை நோன்பு நோக்குவது, ஹஜ்ஜி. இந்த ஹதீஸ்லையும் கூட ரமலான் நோன்பு 5ஆவது வச்சுட்டாங்க, ஜக்காத்து 3ஆவது, ஹஜ்ஜி 4ஆவது, ரமலான் நோன்பு 5ஆவது. அது முன்னே இருக்குது. 3 போதுமானதுன்னு ஹதீஸ் படித்தோம்.
ஈமானு, லா இலாஹ இல்லல்லாஹு ரசூலுல்லாஹ், தொழுகை, ரமலான் மாத நோன்பு, இந்த 3 இருந்தாலும் சொர்க்கம் போயிடலாம். 5ன்னு சொன்ன இடத்த ரசூலுல்லாஹ் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் கழிச்சுட்டு சொன்னதாகவும் சில அறிவிப்புகள் புகார்ல இந்த செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல சொல்றாங்க, நான் மக்களோடு போர் செய்வதற்காக ஏவப்பட்டிருக்கிறேன். ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர்கள் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் முகமது அவர்கள் இறைவனின் தூதர் என்று நம்புகிற வரைக்கும், சாட்சி சொல்கிற வரைக்கும் போர் செய்வதற்காக நான் ஏவப்பட்டுள்ளேன். அதே மாதிரி தொழுகை நிலைநாட்டவும், ஜக்காத்து கொடுக்கவும், அவர்கள் அதையெல்லாம் செய்வாரானால் என்னிடமிருந்து அவருடைய இரத்தங்களையும் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு இஸ்லாத்துல அவங்க ஏதாவது வரவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு உள்ளது என்று ரிசராக சொல்றாங்க. சரி, புகார்ல 25வது செய்தியா பார்க்கலாம். அங்கேயும் லா இலாஹ இல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் முதல்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி புகார்ல 44 அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரோ ஃபி கல்பி வஸன் ஷஈரத்தின் மின் கைரி, தொலிக்கோதுமை, கோதுமை நெல்லுக்கு கோதுமைக்குள்ள மேல வந்து ஒரு கோட்டிங் இருக்கும், மேல ஒரு மூடி இருக்கும், தொலியோட உள்ள கோதுமை, தொலியோட உள்ள நெல், நெல்லுட்டால தொலி இருக்கும், நெல்லை உடைச்சி எடுத்தா தான் அரிசி அவிச்சு எடுப்பாங்க. அதே மாதிரி கோதுமைக்கு மேல ஒரு தோலி இருக்கும், ஒரு போர்வை, தொலிக்கோதுமை. தொலிக்கோதுமை வார்கோதுமை அளவுக்கு நன்மை இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாரானால் அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். மலக்குமார்கிட்ட எல்லாம் சொல்றான், அவங்களே வெளியேறுவாங்க. அல்லாஹ் வந்து நரகத்திலிருந்து யாரை காப்பாற்றுவாங்கன்னா ஒரு தொலிக்கோதுமை அளவுக்கு நன்மை இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கோதுமை அளவுக்கு அவர்கிட்ட நன்மை இருந்தாலும் சொர்க்கம் போயிடுவார், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். அதே மாதிரி யார் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரோ அவருடைய உள்ளத்தில் கோதுமை அளவு, தொலி உரிச்ச கோதுமை, சாதா கோதுமை அளவுக்கு அவர்கிட்ட நன்மை இருக்குதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாருன்னா அந்த நன்மைக்கு அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றிடுவான். அதே மாதிரி யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு வசன தர்வத்தின் மின்கை, அதனால இந்த சில அறிவிப்புகள், அரசு அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள்ல அந்த கயிறுக்கு ஈமான் இருந்து, ஈமான் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, சும்மா ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம நம்பிக்கையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, அப்படி இருக்குமானால் சுருக்கம் போயிடுவாரு, நரகத்திலிருந்து நல்லா காப்பாற்றிடுவாங்கிற செய்தியை பார்க்கணும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றுகிற முதத்துக்கு அதை புரியலும் சொல்லணும். எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நபிகள் நாயகத்தினுடைய பரிந்துரை யாருக்கு கிடைக்கும்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கி அதுக்கப்புறம் தப்பு செஞ்சு நரகத்துக்கு போவாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்காம இணை வைத்துக் கொண்டு நரகத்துக்கு போனப்போ நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமே அதனால எங்களை அப்படி கிடையாது, அப்படி அவங்களுக்கு பரிந்துரை கிடையாது, செல்லாது. இணை வைக்காதவர்களுக்கு தான் பரிந்துரை. இணை வைக்காதவர்கள் பாவம் செஞ்சு நரகத்தை கிடப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நிரந்தர நரகத்துக்குரிய பாவிக்கு பரிந்துரை செல்லாது. இதையும் நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். இன்னொரு எந்த பரிந்துரையும் இல்லாமல் சொர்க்கம் போடுங்கிறதா இஸ்லாத்தின் நிலைப்பாடு. சிறப்பானது இஸ்லாமுடைய பரிந்துரை மறுக்கல, பரிந்துரை செஞ்சு நம்ம சொர்க்கம் போகணும்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய ஈமானாலையும் இறை நம்பிக்கையாலும் இறையுடைய அருளாலையும் அமல்களாலும் சொர்க்கம் போகணும். வசீலாவில் நபிகள் நம்ம கொண்டு வந்து சொர்க்கத்துக்குள்ள வரவேற்கலாமே தவிர அவங்க சொல்லித்தான் நம்ம போகணுங்கிற நிலையை விரும்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சிறப்பு இருக்குது, விரும்பினாலும் குற்றம் இல்லை. ஆனா அதை விட சிறந்தது பரிந்துரை இல்லாம அல்லாஹ் வேற நம்ம தேர்ந்தெடுக்கும். கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் சொல்லக்கூடிய 70,000 பேரெல்லாம் ரசூலா ஹதீஸ்ல வருது. அப்ப அங்க ரசூலாவுக்கு பரிந்துரைக்கு வேலை இல்லைன்னா வருது. பரிந்துரை இல்லாத அடியார்களாக சொர்க்கம் போறது நம்ம நிச்சயம் முதல் தரமா புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க, மன் அஸ்ஹாபுன் நாஸ், இது யார் கேட்கிற? அபூ ஹுரைரா கேட்கிறாரு. மன் அஸ்ஹாபுன் நாஸ் பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியான நபர் யார், பரிந்துரை செல்லுபடியாகிற நபர் யாருன்னு கேட்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, லக்கல் லனன்து யா அபா ஹுரைரா அன் யஸ்அலுனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹது அவ்வலும் மின்க, அவ்வளவு மின்க. ரசூலா சொல்றாங்க, இந்த கேள்வி அநேகமா உனக்கு முன்னாடி வேற யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவர் தான் கேட்கிறாரு, வறுமை நாள்ல உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியான நல்லவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ரசூலா சொல்றாங்க, இந்த கேள்வி முதல்ல நீங்க தான் கேட்கிற, வேற யாரும் கேட்கல அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. அது என்ன காரணம்னா லிமா ரஐத்து மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸ், நபி மொழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வத்தை நான் உன்னிடத்தில் பார்ப்பதினால் தான் இந்த கேள்வி நீ கேட்கிறாய்
அல்லாது புரியும். குர்ஆன் ஹதீஸை பேசுறதுல, மனப்பாடம் பண்றதுல, அதை இன்னொரு ஆளுக்கு சொல்றதுல அதே வேலையா தெரிஞ்சிருக்காரு யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அப்புறம் பதில் சொல்றாங்க, அஸ்ஸாதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமத்தி, மறுமை நாள் என்னுடைய பரிந்துரைக்கு மனிதர்களில் மிகவும் ஏற்றமானவர்கள், தகுதியானவர்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் கல்வி அவ் நஃப்ஸி, மனதால் உள்ளத்தால் கலப்படம் இல்லாமல் தூய்மையான நிலையில் எண்ணத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய பரிந்துரை செல்லுபடியாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ல அந்த ஹாலிஸ்ங்கிற வார்த்தை எதை குறிக்கும்னா இணை வைக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. இஹ்லாஸ் தானே அதான். அப்ப இணை வைக்காத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. அப்படி சொல்லிட்டாருன்னா சொர்க்கம் கிராண்ட். ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை மூலமாக அவர் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை வச்சு என்ன வழங்குனா, பரிந்துரையும் யாருக்கு தான் பயன்படும்? இணை வைக்காத நபருக்கு தான் பரிந்துரை. இணை வைத்துட்டு போய் நிற்கிற ஆளுக்கு பரிந்துரையும் செல்லாது. அதை கவனத்தில் எடுக்கணும். சரி, புகார் 6570 சரியா பார்க்க. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் தான் முதல்ல என்ன செய்யணும்? சரியான திக்ர். அதை வாழ்க்கையில பேணணும். எந்த கட்டத்திலும் இணை வச்சிடக்கூடாது. செயல்பாட்டிலே அது இருக்கணும். மௌத்தா போறவங்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய திக்ர் எதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் எத்தனை திக்ர் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லலை. லக்கினும் அலா மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் மரண தருவாயில் சக்கராத்தில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. எது வெற்றி அளிக்குமோ சோழத்துக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்க சொல்லணும். அங்கே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலைன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒருவேளை அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாருன்னா மரண தருவாயில அவர் அமலுக்கு எல்லாம் பார்க்க தேவையில்லை. கடைசி தரம் எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாத வாயில சாவும்போது எல்லாருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்னு சொல்ல முடியும். எனக்கு துவா செஞ்சு வைக்கலாம். எல்லாம் மௌத்து நேரத்தில் எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாத்துல தான் அது கூடுதலாக கேட்டுக்கலாம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் படி வாழ்ற ஆளுக்கு தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் மரணித்து தானே போறாரு. இதனாலும் கேட்கலாம், தப்பு இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் மரணிக்கிற பாக்கியத்தை தாண்டி என்ன செய்யலாம், கேட்கலாம். கடைசி நேரத்தில் எதுக்கு மாறிடக்கூடாதுல்ல. அப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியும் சொர்க்கத்துக்குள்ள செய்தியா இருக்கணும். அது லா இலாஹ இல்லல்லாஹ். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மௌத்தா போற நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஒருவேளை சொல்லிவிட்டா பெருமானாருடைய ஸ்ரீ அபூ தாலிப் அவர்கள் மரண தருவாயில இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ்வும் இன்னொரு பக்கம் அபூ ஜஹல் இருந்து கொண்டு மாறி மாறி பிரச்சாரம் பண்றாங்க. அபூ ஜஹல் உத்பா இந்த குரூப்லாம் அவரை அவர் பழைய மார்க்கத்தில் இருக்க சொல்லி அழைப்பு இருக்கிறாங்க. போயிடாங்க, முகமது சின்ன ஆளு, நேற்று வந்த ஆளு, 40 வருஷம் ஆச்சு, அவர் இப்பதான் நபி ஆயிருக்காரு, 15 வருஷம் கூட ஆகலை, அவர் பேச்ச கேட்காத, நம்ம எத்தனை ஆண்டுகளாக மக்காவில் தலைவர்களா இருக்கோம், நீ எவ்வளவு பெரிய தலைவர், இதுல அவங்க மட்டும் கேட்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்துக்காண்டி எல்லா வகையிலும் நீங்க உறுதுணையா இருந்தீங்க, என் உயிர் பாதுகாப்பெல்லாம் தந்தீங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க வாப்பான்னு சொல்லி சாச்சா மேல அவ்வளவு பிரியத்தோடு சொல்றாங்க. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டேன்னா இன்னி உஹாஜுக்கலக இன்தல்லாஹி யௌமல் கியாமா, உங்களுக்காக மறுமையில் நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன் என்று சொல்றாங்க. கடைசியில் எப்படி மாறி மாறி சக்கராத்துல பிரச்சாரம் பண்றாங்க. தௌஹீதும் ஷிர்க்கும் பிரச்சாரம் பண்ணுது. கடைசியில் பார்த்தா அவர் தந்தை மார்க்கத்திலே மரணிக்கின்றார், மக்கா குறைஷி மார்க்கத்திலே மரணிக்கின்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு வெப்ராளம், மன வேதனையா இருக்கு. அவங்க வாப்பா பார்க்கல, சின்ன வயசுல இறந்துட்டார். வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அப்துல்லா ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை இறந்தாச்சு. அவங்கள வளர்த்தது, அவங்க கண்காணிச்சது, போனது, அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்தது அலியுடைய வாப்பா. அலி யாருன்னா சாச்சா மகன் தான். சாச்சா மகளை கல்யாணம் முடிக்கலாம் இஸ்லாத்துக்கு. தன் மகளை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா சிச்சாவுக்கு வாக்கப்பட்ட மாதிரி தான் தம்பி அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு வாப்பா தான் ரசூலுல்லாஹ்வை வாணிகத்துக்கு சிரியாவுக்கு ஷாம் எல்லா நாட்டுக்கு கூட்டு போறாரு. 25 வயசுல பெரிய வாணிகர்கள் கேள்விப்பட்டு அதுக்கு பெரும் பாக்கியம் செய்தவர்கள் அவர் யார் மூலமாக அலி ரலியல்லாஹு வாப்பா. அப்போ அவர் மரண தருவாயில இருந்து உறவு நடக்கும். கூடவே வாழ்ந்திருக்காரு வளர்த்த தந்தை. மனசு ரொம்ப சங்கடப்படும். தான் வாப்பாவுக்கு கூட ரசூலுல்லாஹ் தந்தை அவ்வளவு இது பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். துவா செய்யறதுக்கு மார்க்கத்தை தடை இருக்கு, இல்லாட்டா என்ன செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு பெருசா ரசூலுல்லாஹ் அலட்டிக்கல. சாச்சா விஷயத்துல ரொம்ப அலட்டிக்கிறாங்க. கூட இருந்திருப்பார்ல, வளர்த்துப்பார்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் துவா செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல, ஆனா துவா செஞ்சிருவோங்கிறாங்க. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான் வசனத்தை, மாக்காலின் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்பிரு லில் முஷ்ரிக்கீன, இணை வைப்பாளர்களுக்கு பிரார்த்தனை செய்வது, பாவம் மன்னிப்பு தேடுவது நபிக்கோ நம்பிக்கை கொண்டவர்களுக்கோ தகுதி இல்லை. உலவுக்கான் உனு குருபா மின்பாரி மா தபையன் அலகும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம்.
என்று அல்லாஹ். அவர்கள் நரகத்தின் வெறிபொருள்கள் என்று தெரிந்த பிறகும், இணை வைப்பாளர்கள் என்று தெளிவான பிறகும், அவர்கள் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும், தாய் தந்தையர்களாக இருந்தாலும், நபிக்கோ மூமின்களுக்கோ இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தருவது தகுதி இல்லை. இன்னொரு வசனம் வந்ததாக லைசலக்கம் நம்பி செய்யும் நேர்வழியை கொடுக்கறது அல்லாதான் கொடுப்பான். ஏன் என்னுடைய அந்த அதிகாரத்துல தலையிடக்கூடாது. இன்னக்கலா தகவல் மண் அஹபப்த என்ற வசனம் அருளப்படுறதுக்கு பின்னணி 2 வசனங்கள் பின்னணியா இருக்கு. நபியே, நீர் நினைப்பவர்களுக்கு எல்லாம் நான் நேர்வழி கொடுக்க முடியாது. அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் நேர்வழி கொடுப்பான். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து நேர்வழியை தீர்மானிக்கிற சொல்லாரு. மரண தருவாயில சொல்லிக் கொடுங்கிறதுல இருந்து இது வந்து ஒரு மனிதனும் சொர்க்கமா நரகமான தீர்மானிக்கக்கூடிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் முதல். எப்பனாலும் நீங்க சொல்லலாம், இதுக்கு நேர காலமே கிடையாது. ரசூலுல்லாஹ் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு ஷரீக லஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நிறைய இரவுல பகல்ல சேர்த்து சேர்த்தான் சொல்லுவாங்க. தனியாவும் சொல்லலாம், சரியா? ஏன்னா அப்துல் திக்ருன்ட்டாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம். அப்படியான ஒரு திக்ரு இது. இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திக்ருகள் இருக்கு. இதுல இன்னும் கூட சொல்லலாம், நிறைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்போட நாள் கணக்கா பேசலாம். ஒரு முறை முஆது பின் ஜபலும் ரசூலுல்லாஹும் ஒரு ஒட்டகத்துல பயணம் செய்யறாங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன தடுப்பு பலகை மட்டும்தான் இருக்கு. அப்ப அவங்க கேட்குறாங்க, யா முஆதே என்று அழைக்கிறாங்க. அப்ப அவர் லப்பைக்கு சஅதைக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எஸ் சார் அப்படி சொல்லுங்க. அது மாதிரி சொல்றாங்க. திரும்ப அமைதியாயிடுறாங்க சொல்லா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அதே மாதிரி கூப்பிடுறாங்க. அவர் எஸ் சார் சொல்றாரு, கவனமாக இருக்கிறேன்னு சொல்ல, நீங்க சொல்றதை கவனிக்க ரெடியா இருக்கிறாரு. அட்டென்ஷன் ஆயிடுறாரு. ஆனாலும் ரசூலா சொல்ல மாட்டாங்க. 3வது தடவையும் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் நேரம் இடைவெளி கேட்டு கூப்பிடுறாங்க. இவர் ரொம்ப ஷார்ப்னஸ் ஆயிடுறாரு. ரசூலா சொல்ல வேண்டிய செய்தி ரொம்ப முக்கியமான அட்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க. முதல்ல செய்தி ஒரு பேச்சாளர் அதை பண்ணணும். இன்னல் ஹம்துல்லா கூட அதைத்தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பாயிண்ட். அறிஞர் என்ன கூட அடிக்கடி சொல்லுவார் மேடைகள்ல, எழுத்தாவும் இருக்குது. சில விஷயங்களை மேடையில தலைப்புக்கு முன்னாடி பேசுவாங்க. ஏதாவது ஒரு நாட்டு நடப்பு லேசர் சொல்லி அப்படி அட்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய கண்களையும் தன் கண்ணோடு வயப்படுத்துவாங்க. அதை பேச்சு தரமாங்க. அப்படியான ஒரு அட்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க ரசூல்லா. ஒரு ஆளா இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, ரசூல்லா மாதிரி அட்டெண்டன்ஸ் பண்ண முடியாது. உடனே ஒரு அட்டெண்டன்ஸ் பண்ணி தெளிவா இருக்காரு அப்படின்னு ஒட்டி 3வது தடவை அழைத்து விட்டு ரசூல்லா சொல்றாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க. மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சிதுக்கம் மின் கல்வி இல்லா ஹர்ரமல்லாஹு அலன்னார். வேற வேற அறிவிப்புகள் வேற மாதிரி வருது. இந்த அறிவிப்புல எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு அடியார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உள்ளத்தால் உண்மைப்படுத்திய நிலையில், சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது, உள்ளத்தால் உண்மைப்படுத்திய நிலையில் அவர் சொல்வாரானால் இல்லா ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவருக்கு சோனத்தை ஹராமாக்கி விடுவான். சொர்க்கம் ஹராமா. லா இலாஹ இல்லல்லாஹ் ஆழமா உள்ளத்தோடு நம்ம சொல்லிட்டோம்னா சொர்க்கம் நரகம் ஹராமாக்கப்படும். சிரிப்பாயிடுச்சு. ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுவான் என்று வருது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கரெக்டா சொல்லிட்டா நரகம் ஹராம் அப்படின்னு. அதே மாதிரி இணை வச்சுட்டா சொர்க்கம் ஹராம். நம்ம யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி வஸல்லம், இணை கற்பிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்தமா செஞ்சா சொர்க்கம் ஹராம். லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்டா சொல்லிட்டா நரகம் ஹராம். இது ஹதீஸ்ல வேற வேற அறிவிப்புகள் எப்படி இருக்கு. ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுக்கு அடியான் செய்ய வேண்டிய கேள்வி உரிமை என்ன, கடமை என்ன? அப்போ அவர் தெரியாது பாரு, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க சகாபாக்கள் சில நேரங்கள். அப்போ அவங்க இல்ல, அல்லாவை இணை வைக்காமல் வணங்குவதாகும். அல்லாவுக்கு எந்த வகையான சொல்லு செயல் நம்பிக்கையில எல்லா வகையிலும் இணை வைக்காமல் அல்லாஹ் வணங்கணும் ஒரு அடியார். சரி, திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பாங்க, அல்லாவை இணை வைக்காத வணங்குற ஒரு அடியாருக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை என்ன? அல்லாவுக்கு யாரும் கடமை பண்ண முடியாது, அவனே விதிச்சுக்கிட்டா விதி என்ன என்று கேட்கும்போது அந்த அடியாரை அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பதாகும். இன்னொரு அறிவிப்பு சொர்க்கத்திற்குள் நுழைப்பதாகும் பெருமானா சொன்னான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி காப்பாற்றிய நிலையில் மரணித்தால் சொர்க்கத்துக்குள்ள விடணும்னு அல்லாஹ் வச்சுட்டான். இந்த செய்தியை சொன்ன உடனே இவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹி அஃபலா உஹ்பிரு பிஹின்னாஸ் யஸ்தபிஷிரு, நான் இந்த செய்தியை மக்களுக்கு தண்டோரா போட்டுறவா, அறிவிச்சிருவோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா, உள்ளத்தால சொல்லிட்டா
சொர்க்கம்னு சொல்லிட்டிய, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இவ்வளவு அழகான ஒரு செய்தி இந்த உம்மத்துக்கு சொல்லிடவா கேட்காரு. சொல்லிட்டா இந்த உம்மத்தை காப்பாத்திடலாம, லாயிலாக மட்டும் போதுங்கிற மாதிரியான ஒரு செய்தியில நற்செய்தி பெற்றுக் கொள்வார்களே மக்கள். ரசூலா சொல்றாங்க சொல்லாதங்கிறாங்க. இதன் எத்தக்கிலும் அப்படி நீ சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எத்தக்கிலும் மக்கள் அதை மட்டும் பிடித்து கொண்டு விடுவார்கள். லாயிலாக மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க, எதுக்கு இப்படி தொழுதுக்கு நோங்கலாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வண்டியில ஏற்றிடுவாங்க. அதனால பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்லாதங்கிற மாதிரி தான் ரசூலா சொல்லுவாங்க. ஆனா வகியை மறைக்க முடியாத இந்த அறிவிப்புல சஹீஹ் புகாரில் இந்த அறிவிப்புல 128வது ஹதீஸ்ல எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த மௌத்திஹி தஅஃபுமன், ஒரு மௌத்து வரைக்கும் அந்த ஹதீஸை சொல்லவே இல்லை. ரசூலா சொன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்குவாங்க, லாயிலா இல்ல மத்தெல்லாம் விட்டுருவாங்கன்னு பயத்துல சொல்லாம இருந்திருக்காரு. ஆனா கடைசியில் மௌத்தா போற டைத்துல மரண சாத்திர மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை மறைச்சா இஸ்லாத்தை மறைச்ச மாதிரி குற்றம் வந்துருமே. ரசூலா என்ன காரணத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரியல. நம்ம இவ்வளவு நாள் கடைபிடிச்சிட்டோம், மௌத்தா போற நேரத்துல சொல்லிடும், உம்மத்துக்கு சொல்லி வைக்கலாட்டா அந்த செய்தி போய் சேராம போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, பாவத்துக்கு அஞ்சி, இஸ்லாத்தை மறைத்த பாவம் நம்ம மீது வந்துடக்கூடாது என்று அஞ்சி கொண்டு மரண தருவாயில் முஆத் அவர்கள் இந்த செய்தியை உரைத்து விட்டார், சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட சகாபாக்கள் அந்த செய்தி உம்மத்துக்கே கிடைச்சிருச்சு. அப்போ லாயிலாக இவ்வளவுதான் என்ன செஞ்சாலும் சரி, லாயிலாக எல்லாம் தெளிவாக சொல்றோம். நாலு மாற்றுக்கிறது சொல்ல வளைஞ்சு வளைஞ்சு பேசினாலும் சரி, ஒளிந்து ஒளிந்து பேசினாலும் சரி, நிலைப்பாடாதான் அதில் மாற்றுக்கிறது சொல்லணும். லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலை கொண்டு தான் உம்மத்து சொர்க்கம் போக முடியும், மண்ணறையில வேதனையிலிருந்து பாதுகாக்கணும் தவிர வேற எந்த செய்தியும் இதற்கு நிகரானது இல்லை. அதான் அஃதலுல் திக்ர். இதை விட ஒரு சிறந்த திக்ர் இந்த வானத்திலும் பூமியிலும் இல்லை. அதுக்கடுத்து எல்லாமே மொத்த திக்கெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல் லாயிலாக இல்லல்லா தான். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டத்திலும் சொல்றாங்க. இதே செய்தி அனஸ் வழியாக அறிவிக்கப்படுகிறது. முஆதுடைய செய்தி தான். ஒரு அடியான் அல்லாவை இணை வைக்காத நிலையில் சந்தித்தால் சொர்க்கம் சென்று விடுவார். அவர் கேட்காரு, அலா பஷீரு நாஸ், இது மக்களுக்கு அறிவிக்கட்டுமா? அப்ப ரசூலா சொல்றாங்க, பயந்து சொல்றாங்க, லா அறிவிக்காதன்ற லாங்கிறாங்க, அறிவிக்காத, இன்னி அகாஃப எத்தகிலு, மக்கள் அதை மட்டுமே பிடித்து தொங்கிக் கொள்வார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். அப்படி இதே மாதிரி உமருடைய சம்பவத்துல அபூ ஹுரைராவும் அப்படி சொல்றாரு. நெஞ்சில் ஒரு அடி வருவார், அபூ ஹுரைரா பாஞ்சுக்கிட்டு வருவார். எப்படின்னா ரசூலா ஒரு தோப்புக்குள்ள போவாங்க, இவரும் ஓடுவாரு, வேற ஆள் தோப்புக்குள்ள பூந்துக்கிட்டு போகலாம், தேவை கேட்டு போய்க்கலாம், அனுமதி இல்லாம கூட போகலாம். பூந்துக்கிட்டு போய் உள்ளோடி கீழே ஓடி நரி மாதிரிலாம் நுழைஞ்சிட்டு போவாரு. போனா அங்க பார்த்தா சத்தம் வரும், நின்றுவாரு. சத்தம் கேட்டுதான் ஓடுவாங்க. என்னடா ரசூலா தனியா போனாங்களா என்னன்னு தெரியல, எதிரிகள் படைகள் எதுவும் தாக்கிட்டு ஓடுறான். கடைசியில பார்த்தா அசரீரி சத்தம் கேட்குது. ரசூலாட்ட போய் ரசூலாக்கு வேத்து இருக்குது, என்ன யார சொல்லலாம் ஜிப்ரீல் வந்துட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரோ சொர்க்கம்டாங்க. அப்ப இவர் கேட்காரு, இன் ஜனா இன் சரக்க, திருடினாலும் உச்சாரம் செய்தாலுமா சொர்க்கமான்னு கேட்டேலாம் அவர்கிட்ட. அபூ ஹுரைரா எப்படிப்பட்ட ஆளா இருக்கான்னு, திருடினாலும் உச்சாரம் செய்தாலுமா சொர்க்கம் என்று கேட்டீர்களா? ஆமா, நான் எப்படி கேட்காம இருப்பேன், நான் உன்னோட ஓரமா நான் நபியில அவன் கேட்டேன் அப்படின்னா இவருக்கு மனசு அடங்கல. உண்மையிலே கேட்டீங்களா சொல்ல பார்த்து கேட்க, இன்சனாவா இன்சரக்க திருநாள் உச்சாரம் செய்தாலுமா சொர்க்கம் என்று கேட்டீங்களா? திரும்பவும் கேட்க. இது அபூதர் எல்லாம் அபூதர் இந்த நெஞ்சில் எடுத்த செய்தி அபூ ஹுரைராவுடைய செய்தி. எல்லாமே ஒரே பாத்துல வருது, ஒரே மாதிரி செய்து வேற ஒரு சகாபாக்கள் அறிவிக்கிறோம். ஓகே அப்படின்னு ஒட்டி அபூ ஹுரைராவும் அறிவிக்கிறார் இது செய்தி. அப்படியா, ஓகே. அப்ப ஒரு அறிவிப்பு எப்படி சொல்றது, சொல்லா அபூதருடைய மூக்கு மண்ணை கவட்டும். சொல்லிக்கிட்டே இருக்கு, கேட்க மாட்டேன். 5 தடவை கேட்கற, 6 தடவை கேட்காரு. ஒரு தடவை கேட்டா முடிஞ்சு வச்சுதானே சொல்றாங்க. சொல்லா போய் சொல்லுவாங்களா? இவருக்கு சண்டையை திருநாள் வச்சாலும் சொர்க்கமா, அது இவர் நினைக்க சொர்க்கம் நாமியா வகையில வந்துருச்சு, சொர்க்கமான்னு மூக்கு மண்ணை கவட்டும். இப்படி ஒரு ஸ்டைலா திட்டுவாங்க அரபில. இது ஒரு காரியம். அபூ ஹுரைரா என்ன செஞ்சாரு, அபூ ஹுரைரா லட்டு மாதிரி செய்தி சும்மா விடுவாரா? அபூ ஹுரைரா செய்தி அறிக்கையில கிறுக்கே அவருக்கு, அதே கிறுக்கத்தான் அலைவார். அவருக்கு இன்ட்ரெஸ்டிங். அவர் சொன்னாரு, இதை போய் நான் சொன்னோம்னா பெரிய பெரிய ஆட்கள் அபூபக்கர் உமர்லாம் இருக்காங்க, அடிச்சே விடுவாங்க. அதனால ஆதாரம் நீங்க தான் உங்கள்கிட்ட இருந்து அந்த செய்தி வருதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தான். அப்புறம் ரசூலா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா செருப்பு கிடக்கு, ஏன் செருப்பு எடுத்துட்டு போகணும்? ரசூலா செருப்பை கையில் எடுத்து ஒரு ஜோடி சொருப்பு ரசூலாவுடைய செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு மானு மாதிரி வர்றாரு, ஓடியாரு இந்த செய்தியை சொல்றதுக்கு மக்கள்கிட்ட. அந்த எஞ்சி ஓடி அந்த சபையில இருந்து எஞ்சி வந்தார்கள். அவங்களுக்கு முதல்ல உமர் தான் வர்றாரு. உமர் கையில மாட்டக்கூடாது, அடிச்சு போடுவாரு.
உமர் எங்க ஓடுதுங்கவா என்ன உங்களை பாய்தி என்ன பிரச்சனை? ஒரு செய்தி வந்திருக்கு தெரியுமா? என்ன செய்தி? நாயிலாக உமர் சொன்னா சொர்க்கம் இல்லையா? சும்மா சொல்லுங்க கிடையாது. திருடினாலும் உச்சாரம் செய்தாலும் சொர்க்கம். உமருக்கு சொல்லு ஏறிடுச்சு. யார் சொன்னா? என்னுடைய ஹபீபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரம் ரசூலா சொன்னாலும் ஆதாரம் கேட்டார். நீ இப்படிலாம் கேட்ப என்ன செருப்பு எடுத்து செருப்பு கட்டு வரந்தாங்க. ரசூலா யார் செருப்பு? அவர் கேட்க யார் செருப்பு? ரசூலா செருப்பு. ஒருத்த அடி நெஞ்சில ஒரு அறை அடிச்சா தூங்கி விழுந்துருவாங்க. உமர் இவ்வளவு வலுவான ஆள், இவர் கொஞ்சம் பாடி ரொம்ப வீக்னஸான ஆள், அவரே ரொம்ப வீக்னஸான ஆள் பாடியில. செய்திக்கிட்ட அறிவிக்கிட்ட முக்கிட்டு கொடுப்பாரு. உடனே வளர்க்கறதுல பெருசா பட்டினி எடுத்தாரு. ஒரு அடி அடிச்சு ஆள் கடுமையான ஒரு அழுதுட்டு போவார் ரசூலாட்டு. திரும்ப ரசூலா எங்க வர மாட்டேன், இந்த கூட்டம் போகாத கூட்டம் ரசூலாட்ட போவார். ரசூலா அழுதுகிட்டே போவார். பின்னாடி உமர் ஓடியாந்துருவாரு. கூட்டமே வருது. என்ன பஞ்சாயத்து பண்ணுங்க, என்ன உமர் அடிச்சுட்டாரு, கேளுங்க என்ன என்ன ஏன்பா அடிச்சா உமர்? இந்த மாதிரி சொல்றாப்புல, உச்சாரணம் திருநாள் நாய்நாளத்துல சொர்க்கம் பூரா நீங்க தான் சொன்னீங்க அப்படி. ஆமா நான் தான் சொன்னேன். சிபிரில் சொன்னார். அவங்க சிபிரில் தான் சொன்னாரா? சிபிரில் தான் சொன்னாரா? ஆமா சிபிரில் தான் சொன்னாரு. யார் சொல்லலாம்? இதை கொண்டு கொடுத்தேன்னா அம்புட்டு போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆயிலாருலாம். இவ்வளவு டேஞ்சரான ஒரு செய்தியை கொடுத்துருக்கீங்களே. அப்புறம் ரசூலா சொல்றாங்க, உமர் சொல்றதையும் கவனத்தில் வையுங்கள். அதான் வகி கம்ப்ளீட் ஆகல. வகி இன்னும் உமரை அல்லா வர வச்சு உமருடைய நாவில் அல்லா பேசுறாங்க. இந்த செய்தி ஆதாரம். இதை ரசூலா சொல்ற உமர் சொல்றதையும் கவனத்துல வைங்க. இந்த உம்மத்து கேடாகிடக்கூடாது. இந்த செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ்வை என்ன செஞ்சிடக்கூடாது. இது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. அதை மட்டும் பிடித்துக் கொண்டு விசாரம் செய்யலாம், திருடலாமல் நம்ம மனுஷன் கூட ஆதாரத்தை எடுத்துக்கூடாது. மனித இயல்புல அது நடக்கும். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் காப்பாற்றலாம். ஆனா விசாரத்துக்கு தண்டனை என்னன்னு பாத்துக்கோங்க. சாதாரண தண்டனை இல்லை. உலகத்துல கல்லறியணும். கல்யாணம் முடிச்சவனா இருந்தா, கல்யாணம் முடிக்காதுன்னா 100 கசேடி. விசாரம் செஞ்சதா ஆதாரம் இல்லாம சாட்சினா 80 கசேடி. விசாரம் செஞ்சுட்டு போயிடலாம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருக்கு. செய்யக்கூடாது. 80க்கு 20க்கு 20 தான் வித்தியாசம். அடி பிரிச்சிருவாங்க. அவ்வளவு கடுமையான தண்டனை. மறுமையில நல்ல இந்தியா அளவுக்கு பெரிய பீப்பாய். அப்ப அடுப்பு எவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்கு மேல சட்டிகள் அள்ளி போட்டு ஆம்பளை கொண்டு நிர்வாணமா நல்ல தகதகன்னு கொதிக்கிற தண்ணிகளை சுட வைப்பாங்க. சுட வச்சு எல்லாம் கலந்துரும். பீஸ்லா மனுஷ சூப்பு வச்சாங்கல்ல எச்சின் பயில, அது மாதிரி அறுத்து அல்லாஹ் செய்வான். மொத்தமா போட்டு நிர்வாணம் வெடித்து செதறிய மனித குடல்கள் எல்லாம். அவ்வளவு கடுமையான தண்டனை. அதெல்லாம் அனுபவிச்சுட்டே சொர்க்கம் போகும். அல்லாஹ் நான் தான் மன்னிப்பான். சொர்க்கம் நிச்சயம் போயிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் மாட்டுக்கட்டு. ஆனா இதெல்லாம் செஞ்சுன்னு விளங்கிடக்கூடாது. மனுஷன் பலகீனமானவன் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை விட ஒரு சிறப்பான திக்ர் இந்த பூமியில வானத்துல இல்லை. அப்ப இதுதான் முதல் திக்ர். அதுல கொள்கையும் புரிஞ்சிடணும், இந்த திக்ரையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கொள்கையை நிலைப்படுத்துகிற திக்கிறது இது முதலாவது. பொதுவாக வார்த்தை திக்ர் எல்லாமே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ் அலீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். நிறைய இருக்கு வார்த்தைகள். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதா சொல்றாங்க. எங்க இருக்கு இந்த ஹதீஸ்னா, சஹீ சுனன் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட செய்தி. 3784வது செய்தியாக அபூ ஹுரைரா. இந்த இது அபூ ஹுரைரா, அபூ சயீத் நிறைய சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இவங்க ரெண்டு ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்ட தோழர்கள். இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா காலல் அப்து லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். ஒரு அடியார் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால், யகூலுல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஸதக அப்தி லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லா அன வ அன அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றானா, கண்ணியும் மகத்துவம் நிறைந்த அல்லாஹ் சொல்லுறான், என்னுடைய அடியான் என்னை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லை, நானே அக்பர் மிகப்பெரியவன் என்பதை உண்மைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். நம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்லும் போது அல்லாஹ் என்ன மகிழ்கிறான், என் அடியான் என்னை கடவுளை ஏற்றுக்கிட்டான், நான் தான் அக்பர்னு ஏற்றுக்கிட்டான். மற்றதெல்லாம் அசுகரு, நான் தான் அக்பர், அல்லாஹ்தான் அக்பர், மற்றவெல்லாம் கீழே தான் என்று என் அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதா காலல் அப்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் மட்டும்தான் இறைவன் என்று ஒரு அடியான் சொன்னால், அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, என்னை தவிர வேறு எவனும் என் அடியான் கடவுளாக ஏற்கவில்லை என்று சொல்லுவானா.
அதே மாதிரி ஒரு அடியா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று சொன்னால் சதக அப்தி லா இலாஹ இல்லா அன வலா ஷரீக லி, என்னை தவிர ஒரு எந்த கடவுளும் இல்லை, எனக்கு யாரும் வினை இல்லை என்று என் அடியான் ஒப்புக்கொண்டான். ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல போகும்போது அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான், ஒத்துக்குருவானா. அல்லாஹ் திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. இதா கால லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, எல்லாமே ஒரே இதுல வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் சொல்றோம்ல. இந்த ஒரு செய்திக்கு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் இப்படிலாம் நம்ம சொல்லும் போது அல்லாஹ் ஏத்துக்கிட்ட, நம்ம ஏத்துக்கிட்டு சொல்றோமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா. என்னுடைய அடியான் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை, எல்லா ஆச்சரியாரும் எனக்குரியது என்றும் எல்லா புகழும் எனக்குரியது என்றும் என்னை உண்மைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்வானா. இப்படி ஒன்னொன்னு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அது சொல்லிட்டோம்னா, அப்ப என்னுடைய அடியான் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதையும், நன்மை செய்வதற்கு எனக்குத்தான் ஆற்றல் என்றும் தீமையை தடுப்பதற்கு எனக்குத்தான் ஆற்றல் என்பதையும் என் அடியான் ஒத்துக்கொண்டான், உண்மை பேசினான் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுவான். ஒவ்வொரு திக்கரை சொல்ல போகும்போது அல்லாஹ் திருப்தி அடையாமல் அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் என்னை ஏற்றுக்கிட்டான். இது வந்து அல்ஹம்து சூராவுக்கு இருக்குது இதே மாதிரி ஒரு ஹதீஸ். நம்ம அல்ஹம்து சூராவுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லணும்னா அல்லாஹ் என்ன செய்வானா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்ல போகும்போது அல்லாஹ் சொல்லுவானா, அகிலங்களின் ரட்சகன் அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து அடியான் இதை ஒத்துக்கொண்டான் அப்படின்னு மலக்குமார்கிட்ட சொல்ற மாதிரி இந்த செய்தி. திரும்ப அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லுவோம் பத்தியா, இந்த அடியான் நீ ரஹ்மான ஏற்றுக்கிட்ட பத்தியா, ரஹீம் மலக்குமார்கள் சொல்லுவாங்க. திரும்ப அல்லாஹ் வந்து மாலிக் யௌமித்தீன் சொல்லும் போது, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அடியான் ஏற்றுக்கிட்ட முடியாது. அல்ஹம்து சூரா ஓதுற அந்த 7 வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் இப்படி அல்லாஹ் சொல்ற மாதிரி ரிப்பீட் பண்றானா அல்லாஹ். அதே மாதிரி இந்த திக்ரை சொல்லும்போது அப்ப நான் திருப்தி போடுறான்னு அல்ஹம்து சூராவுக்குள்ள எவ்வளவு மகத்துவம் இருக்குதுங்களா. இதெல்லாம் திக்ரு, இதெல்லாம் பிரார்த்தனைகள், திக்ர்கள். இதெல்லாம் குர்ஆன் நமக்கு இது செய்யுது. இப்னு மாஜா சொல்லுது, குர்ஆன் நமக்கு போதிக்குது. அப்ப திக்ரு இறை திருப்தியை பெற்று தரும் அப்படிங்கிறது அல்லாஹ் திருப்தி அடைகிறான் நம்ம மேல. நம்ம ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்பதற்கு ஒரு ஆதாரம். சபை கலையும் போது துவா இது எப்படி சொல்லணும், நிறைய பேர் தப்பா போறாங்க. இந்த ஒழுக்கமே நம்மள்கிட்ட இல்லை நிறைய பேர்ட்ட. இப்போ நம்ம இந்த சபையில இருக்கோம், எந்த 2 பேர் நண்பர்கள் பேசலாம் சபை தான். நீங்க உட்கார்ந்த நிலையில பேசுறீங்க, துவாவை சொல்லிட்டு தான் எந்திக்கணும். நீங்க நின்ற நிலையில பேசுறீங்க, நின்ற நிலையிலே துவாவை சொல்லிட்டு தான் அந்த சபையை கலைக்கும். நம்ம மீட்டிங் தான் போடுவோம், நன்றி அறிவிக்கும் போது என்ன செய்ய கூட்டம் முக்காசி கலைஞர். இன்னும் ஒழுக்க இவ்வளவு ராணுவ கட்டுப்பாடு வேணும் இந்த விஷயம். நன்றி அறிவிப்பு இவ்வளவு நேரம் இந்த இல்லை, ஒரு 10 நிமிஷம் இல்லை, இன்னும் குறைஞ்சு அமல்களை பாழாக்க கூடாது. இவ்வளவு நேரம் நீங்க 3 மணி நேரம் இருந்தே இல்லை, அந்த அமல் பாழாயிடும். ஒரு சபையில இருக்கும்போது தேவைக்கு போங்க, அது அப்படி 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 ஒரு நம்ம சாப்பிட போவோம், மருந்து மாத்திரம் சாப்பிட போவோம், அதை விட்டுருங்க, அது தேவை. ஒரு எந்த சபையா இருந்தா 2 பேர் நின்றுக்கிட்டு பேசினாலும் கலையும் போது சுபானங்கள் நம்ம சொல்லிட்டு கலையும். இதுதான் அந்த பேசும்போது நமக்கு லகுவியத்தை ஏற்படும். முன்னுக்கு ஒரு கெட்ட இல்லை, ஒரு கெட்ட பார்வை வந்துடும், கெட்டதை பேசிடும், அறிவுல புலப்படாதெல்லாம் பேசிடுவோம் சில நேரங்கள்ல. இதெல்லாம் அந்த சபையில அதை ஓடி முடிச்சாதான் கம்ப்ளீட். அந்த சபையோடு அந்த தீமையை கழிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை இந்த இப்படி ஒரு வழிகாட்டில் எந்த உம்மத்துக்கு இருக்குமான்னு தெரியும். ஒரு சபையில பேசுற அந்த பாவங்கள் அந்த சபையிலேயே நிவர்த்தி செய்யப்படும். கஃபார், அதாவது கஃபாரா துவாவுல் கஃபாரான்னு எல்லா பேரும் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா அசத்து மருந்து ஜாபி கணக்கில இருந்து எல்லா மருந்தும் பார்த்தா சொல்லி. நம்மள்ட ஒழுக்கமே இல்லை, மனித குலத்துல ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி நகரணும். ஒரு ஒழுக்கம்னா அந்த கட்டுப்பாடு இருக்கும், எந்திக்க கூடாது. நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு, தாய்களுக்கு இல்லை. எல்லாருக்கும் சட்டம்னா சட்டம் தானே. அது கேட்டாங்க, தேவைக்காண்டி போறீங்க, டீ குடிக்க போறீங்க, தேவைக்கு போறீங்க, பாத்ரூம் போறீங்க, அது வேற. அது மஜ்லிஸை வந்து கலைச்சதா வருது. மஜ்லிஸை கலைக்கிற பொழுது அல்லது இணைந்து பிரிக்கிற பொழுது என்ன பொசிஷன்ல எல்லாம் நடக்கும், அந்த பொசிஷனை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்லப்பட்டு பிரிக்கப்பட வேண்டும் இந்த சபை. இதுதான் அளவுகள். இது சொல்றாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. சும்மா வந்து போய்கிட்டே சொல்லக்கூடாது, போனா போக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த சபை பிரிவதற்கு முன்னால் எப்போ கலைக்கப்படணும் பிரியணும்னா இதை சொல்லிட்டு தான் கலைய வேண்டும். அதுக்கு தான் அது கடைசி டெட் எண்ட்ல தான் சபைக்கு சொல்லணும் என்று சொல்றாங்க. இந்த சிந்தனையை விட்டுறாங்க, அவசரப்பட்டுறாது. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம பாவத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. பாவத்தை கழிப்பதற்கான துவா, கழிக்காம அந்த பாவம் சேர்ற மாதிரியான செயலில் ஈடுபட்டுறக்கூடாது. இதை ரசூலா சொல்றாங்க. திருமதியில 3355வது செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு, மன் ஜலஸ ஃபீ மஜ்லிஸின், யார் ஒரு அவையில் இருந்து கஃபர ஃபீஹி லகத்துஹு, அதுல மனிதர்கள் பேசும்போது அவருடைய வீணான பேச்சுக்கள் கூடிவிடும். அப்போ ஒரு மனிதன் எந்திரிக்க நினைச்சாண்டா, அப்லா யகூம மின் மஜ்லிஸி தாலிக்க, அந்த சபையை விட்டு எந்திரிக்க தனி மனிதர் எந்திரிக்க நினைச்சாலும் சரி, சபையை கலைய நினைத்தாலும் சரி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக,
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்று சொல்லட்டும். சொன்னால் இல்லா குஃபிர லஹு மா கான ஃபீ மஜ்லிஸி தாலிக. அப்படி அவர் சொல்லிட்டு அதை களைவாரானால் அந்த சபையில் இருக்கின்ற பொழுது ஏற்பட்ட பாவத்துக்கு அது பரிகாரமாகும். அந்த சபையில ஏற்படுற பாவம் ஒண்ணு இருக்குமா இல்ல, சூழ்ச்சி பண்ணிடுவோம், கெட்ட எண்ணத்துல பேசுவோம், கெட்ட பார்வை நடந்துடும், உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசிடுவோம், மறைச்சிடுவோம் உண்மையை, இதெல்லாம் பாவம் தானே. இதெல்லாம் அங்கிட்டே கழிச்சிடணும். அப்ப அவ்வப்போது கழிக்கப்பட வேண்டும் இந்த பாவங்கள். இது திருமதி அகமது அபுதாவது எஸ்ஐ பல கருத்துகள் இது பதிவு. அதே நீங்க அந்த செய்தி அபுதாவுல எப்படி வருதுன்னு கேட்டா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுனு பி ஆஹரத்தி இதா அராத அன் யகூன மினல் மஜ்லிஸ். நபி அவர்கள் ஒரு சபையை விட்டு எழுந்திருக்க நாடுவார்களானால் அதனுடைய கடைசியில, அந்த சபையினுடைய கடைசியில என்ன செய்வாங்களாம், இந்த சுபானக்கல்லாம அபியம்பிக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்பதை சொல்பவர்களாக அதை வழக்கப்படுத்தி கொடுத்த சுன்னத், ரசூலுடைய சுன்னத். ரசூலுல்லாஹ்வே சுன்னத்துல இருந்துச்சு. அப்போ ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, ஒரு கேள்வியை கேட்கிற, அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த கேள்விக்கு பதிலா கஃபாரத்துன் லிமா யகூனு ஃபில் மஜ்லிஸி. அழகா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த துவாவை இந்த ஹதீஸ்ல வரப்பே தான் சொல்றாங்க, இது துவாவுல் கஃபாரான். அந்த சபையில் ஏற்பட்டதற்கு அது பரிகாரமாகும், கஃபாரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்புறம் சபையை முடிக்கிற பொழுது எந்த சபையாக, வீட்டுல நீங்க பேசலாம், ஒரு சபை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஒரு சங்கத்துல பேசுறீங்க, இன்னமெல்லாம் பேசிருப்பீங்க சங்கத்தை முடிக்கும் போது துவா சொல்லி அந்த பழைய கதை அம்புட்டு அழுக்கையும் கழுவிட்டு போங்க, அதான முறை. அப்ப இந்த முறையை நீங்க செய்யணும் பாவங்களை கழிப்பதற்காக. மன வலி, உடல் உளைச்சல்கள், இதுலாம் எப்படி துவா செய்யறது? இதுக்கெல்லாம் மருந்து இல்லை, என்ன மருந்து போட்டாலும் சில ஆளுக்கு உடல் வலி போகாது. அப்பனா அது மனசுக்குள்ளேயும் அந்த தாக்கமும். முதுகு தண்டோட சிகிச்சையில நாங்க அதை படித்தோம். அதாவது ஆழமான வலி என்றால் பிசிக்கல் ப்ராப்ளம், லிமிட்டான வலி, லேசான சோர்ஸ் இருக்கு வலி, முதுகு தண்டுல சின்ன ஒரு அழுத்தத்துல வலிக்குது அப்படின்னா இது மன ரீதியான சைக்காலஜிக்கலான இன்னர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பாடமே வச்சிருக்கோம், ஒரு சப்ஜெக்ட். சரியானா, மெடிக்கல் டெர்மினல்ல அது உண்டு. இப்போ உடல் வலிகள்லாம் முதுகு தண்டுல ரெஃபரன்ஸ் டேட்டா இருக்கு. முதுகு தண்டை பிடிச்சி பார்த்தா சொல்ல முடியும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊஃபிங் காஃப், கக்குவான் இருமல் வந்திருக்கு ஒரு ஆளுக்கு அப்படின்னா, அது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபைல் டேட்டா ரெஃபரன்ஸ் ஆகும். நமக்கு பாடியை டச் பண்ணியாச்சுன்னா இத்தனை அது எலும்புல என்ன சோர்ஸ் இருக்குன்னா வலி இருக்குது அப்படின்னா, பின்னாடி ஒரு காலத்தில் நம்ம டச் பண்ணும்போது ஒன்று ஆரம்பத்தில் சிறுவர் வயசுல உங்களுக்கு வந்திருக்குன்னா குறிப்பு எடுத்து பார்த்தா அதே மாதிரி டேட்டா ரொம்ப தருது. இந்த முதுகு தண்டை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா இன்னர் ப்ராப்ளம், அவுட்டர் ப்ராப்ளம் அவளால ரொம்ப ரிலீஸ் எல்லாமே இந்த டேட்டா கேபிள் மூளைக்கு பதிவாகும் போது முதுகுந்தண்டு வழியா தான் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து கேபிள்ஸும் முதுகுந்தண்டு வழியா தான் மூளைக்கு கொண்டு போகப்படுது, தண்டோட வழியா. அப்போ அதுல எல்லாமே ரெஃபரன்ஸ் டேட்டா அனைத்துமே இருக்கு. இப்போ முதுகு வலிகள், இது மாதிரி தசை வலிகள், உடல் வலிகள், வேலை பார்த்ததுனால சோர்வுகள்லாம் வருதுல, இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பிற மத சகோதரர்கள் பல பேர், அந்த முஸ்லீம்களே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது சாராயம் குடிப்பாங்க. அதை டானிக்னு வச்சுருக்காங்க பேர், சாராயத்துக்கு அதே மாதிரி டானிக்க குடிச்சா தான் அவங்க அடுத்த நாள் வேலை பார்க்க முடியும்னு மைண்ட் செட், அவங்க மைண்ட் செட் அப்படி. இஸ்லாம் சொல்லுது, இந்த மாதிரி வழிகளையெல்லாம் நம்ம தீர்க்கணும் என்றால் மன உளைச்சலும் அதில் தீரும். தூங்கும் போது டிசைன் பண்றாங்க ரசூலுல்லாஹ் என்னென்ன துவான்னு. அதுல ஒரு துவா, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் ஃபாத்திமா ரலி, இதோட முடிச்சிடும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த காலத்துல மாவு அரைக்கிறதுக்கு மிஷின்லாம் சுவிட்சை போட்டுலாம் அரைக்க முடியாது. திருகை, கீழே ஒரு கல்லு, மேல ஒரு கல். நம்ம ஊர்களே பல காலத்துல இருந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். அதுல ஒரு கைப்பிடி மாதிரி போட்டுருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நடுவில் ஓட்ட வழியா அந்த கோதுமையை மாவை போடுவாங்க, அரைச்சி கீழே மாவா வரும். மாவாட்டுறதா இருந்தா ஆட்டு உரல், இடிக்கிறதா இருந்தா உரல் உலக்க, திருக்க மாதிரி இப்படி வச்சுருவாங்க. கீழே ஒன்று மேலே வந்து திருக்குவாங்க. திருக்குனா கை ஓஞ்சிடும். அது 10-15 கிலோ இருக்கும் அந்த வெயிட்டு. அதை போட்டு நசுக்கணும், நசுக்கி மாவா எடுக்கணும், அரை வரையா அரைக்கலாம், அரைச்சிக்கிட்டே இருந்தால் மாவா எடுக்கலாம், அலசுமா நல்ல மாவு கிடைக்கும். இந்த வேலையை வீட்டுக்காண்டி சப்பாத்தி சுடுறதுனா ஃபாத்திமா ரலி கையெல்லாம் வலிக்குது அவங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய், ரசூலுல்லாஹ்ட்ட 10 அடிமை வந்திருக்காங்கன்னு ஏதோ செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்விப்பட்டு இவங்க வாப்பாவை பார்க்க வராங்க. ஒரு அடிமையை நம்ம வாங்குவோம் வேலைக்கு அப்படின்னு வந்தா வீட்டில் வாப்பா இல்லை, ரசூலுல்லாஹ் இல்லை. அப்போ சாச்சி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அம்மா தானே இருக்காங்க, வயசுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் அம்மா தான் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு,
பாப்பா வந்தா சொல்லுங்க, ஒரு அடிமை வந்ததை கேள்விப்பட்டு ஒரு அடிமை நம்ம தர சொல்லுங்க, வேலைக்கு ஹெல்ப்பா இருக்குமா இல்லையா அன்று சொல்லி ஆயிஷா கிட்ட சொல்றாங்க. சரி மக வந்துட்டு போறாங்கன்னு ரசூலா வந்த பிறகு வீட்டுக்கு வந்தோன்னா மக சொன்ன பாத்திமா சொன்ன செய்தியை ஆயிஷா எல்லாம் வாப்பாட்ட கணவர்கிட்ட ரசூலாட்ட சொல்றாங்க. அப்படியா என் மக கேட்டாலோ என்று சொல்லிட்டு ரசூலா என்ன செய்யறாங்கன்னா ஒன்றும் சொல்லலை, மனைவிட்ட ஒன்றும் சொல்லலை. ஆயிஷாட்ட நேரம் பார்த்து எல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போற டயத்துல போறாங்க. அங்க அவங்க பெட்டில் எல்லாம் விரிச்சு வாயெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. கணவன் மனைவி பெட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க. நல்ல குடும்பமா இருக்கிறாங்க. தூங்கும்போது கூட அவ்வளோ பேணிக்கையா இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ரசூலா சலாம் சொல்லி உள்ள போறாங்க. ரசூலா பார்த்தோன்னா வரவேற்கிறதுக்காண்டி எழுந்திருக்கலாம், அந்த வரி சாதாரண உங்க வீட்டுல ஒரு ஆள் வராருன்னா நம்ம காலத்தில் கால் எந்திக்கலாம் கூடாது, வணக்கம் சிரிக்கட்ட கூடாது, வரவேற்கிறதுக்காண்டி எந்திரிக்கலாம். இது முன்னோட ஒரு இங்கிதம் தெரியல, இதெல்லாம் நாகரிகமான்றோம். இப்போ எந்திரிக்கிறாங்க ரசூலா வரவேற்கிறதுக்கு, மகனும் மருமகனும். ரசூலா சொன்னாங்க அலா மக்கானிக்குமா உட்காருங்க, நீங்க எந்திரிக்காதீங்க, உங்க இடத்துல இருக்கு நான் வரேன். வந்த டைமே இது தூங்க போற டைம். நம்மளா என்ன சொல்லியிருப்போம், வந்தது இல்லாம ரசூலா எங்க இருக்காங்கடா, ரெண்டு பேருக்கு நடுவில் வைப்பாங்க, மக மருமகன் ரெண்டுக்கு நடுவில் உட்கார்றாங்க. எப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு உறவு பாருங்க மாமனார். நம்மளா தான் என்ன செய்வோம், இப்போ வராம இந்த நேரத்துல வராம கிளம்பு கொண்டாடிட்ட ஏற்கமான சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணிட்ட நீங்க வாப்பாவை வந்து இகழ்ச்சி பேசுனீங்கன்னா பழி வாங்கிடுவா, பின்னாடி கொண்டாட்டியா பழி வாங்கி போடுவா, நேரம் கிடைக்கும் பழி வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் மாதிரி மருமக மாமனார் மாதிரி இருக்கணும். மாமியார் மருமக உறவுனாத மருமகள், மகனுக்கு பிரதி, மருமகள் மகளுக்கு பிரதின்னு அர்த்தம். மக மாறி பார்க்க வேண்டிய புனிதமான உறவு. அதனால அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் நடுவில் உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவு அந்நியோன்யம். சொல்லிட்டு பாத்திமா சொல்றாங்க, வஜத்து புர்த கதமை சதுரி, கால் மேல அவங்க மக மேல கால் போட்டு ஒட்டி இருக்காங்க, தொடையோட ஒட்டி தானே இருப்பாங்க. இந்த அவங்களுடைய அந்த குளிர்ச்சி, காலுடைய குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன். சில இடங்கள்ல கீட்டை உணர்வதாக ஹதீஸ் வரும், இந்த இடத்துல குளிர்ச்சியை நாங்கள் உணர்ந்தோம் அண்டு சொல்றாங்க. சொல்லிட்டு இதெல்லாம் நடந்து ஆசுவாசமாயிட்டு ரசூலா மெதுவா செய்தியா டெக்னிக்கலா பேசக்கூடிய தூதர், பாசமா பேசக்கூடிய, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்ச நபி எல்லாம். அதான் அதுக்கும் அலா ஹைரின் நிம்மா சாய்த்துமாகு, நீங்க ரெண்டு பேரும் கேட்டு விட்டீங்கல்ல, கேட்டது பாத்திமானா, அவர் கூட சொல்லியிருக்கலாம் கேட்கலான்னு. ரசூலா சொன்னா ரெண்டு பேரும் கேட்டு விட்டே இல்ல, அடிமையை கேட்ட இல்ல, அதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா, இதா அகத்துமா மலாஜியாக்குமா, அதை நீங்க கடைபிடிப்பீர்களானா உங்களுடைய படுக்கையில தூங்கும் போது அதை விட ஒரு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு கோடி மடங்கு சிறந்தது. கப்பீர் அல்லாஹ் அர்பாவா தலாத்தின 34 தடவை அல்லாஹ் அக்பர், அஹ்மதா தலாத்தவா தலாத்தின 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 34, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சப்பிஹா தலாத்தவா தலாத்தின 33 தடவை சுப்ஹானல்லாஹ், இன்னதாலிக்க கைருல் லக்கும் அல்லாஹ் சாத்துமா. நீங்க ரெண்டு ஒரு கேட்டையில இந்த மாதிரி திருக்கையில போட்டு ஆட்டின அது செஞ்சிருக்க, அடிமை தாங்க கை காலம் உழையுது, உடம்புலாம் வலிக்குன்னு சொன்னீங்க, மசில்ஸ்லாம் தசைகள்லாம், அதுக்கு தான் சிறப்பு, அதை விட சிறப்பு. இதை சொல்லிட்டு போடுங்க எல்லா வழிகளும் அகன்று விடுந்தாங்க. அப்ப இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி அவங்களும் செய்யறாங்க. அப்போ இது செயல் புகார்ல பல்வேறு அறிவிப்புகளை பதிவு செய்யப்படுறது, முஸ்லீம்ல போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்படுறது. அப்போ இந்த திக்ருகளுடைய பயன் மனசுல உள்ள அழுக்குகளையும் அகற்றும், உடல்ல ஏற்படுகிற வலிகளையும் நீக்கும். இதை விட ஒரு அருமருந்து என்னென்ன, மனம் தானே உடலை ஏற்குது. அப்போ மனசும் தெளிவாயிருக்கு, உடலும் தெளிவாயிருக்கு, வலிகள் எல்லாம் நீங்கிறது என்றால் வலியை நீக்கக்கூடிய வழிமுறைகள் திக்ருல தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் வார்த்தை திக்ருகளை ஆழமாக மனதில் நிறுத்தி அவ்வப்போது எந்தெந்த திக்ரை எந்தெந்த நேரங்களில் ரசூலா சொன்னாங்களா அந்த நேரங்களை வீணாக்காமல் திக்ரோடு ஜீவனோடு வாழ்கிற நல்ல உயிர்களாக அல்லாஹ் மரணிக்கின்ற வாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹர் அல்ஹம்துலில்லாஹ்.